இன்னொரு பக்கம் வந்து பார்த்துருப்பீங்க கராத்தே பாபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டீசர் பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்க்கும்போது அவர் யாரை சொல்றாங்கன்ற மாதிரி தோணுது. அமைச்சர் சேகர் பாபுவோட கதை தான் வந்து வருதோ அப்படின்ட்டு. ஏன்னா ஓப்பன் பண்ணி அந்த சட்டசபையை காமிக்கும் போது அதில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே அப்படியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சேகர் பாபு வச்சு தான் பண்ணுறாங்களோன்ற மாதிரி. ஆனால் இதில் பல சிக்கல்களும் இருக்குது. ஒரு இறந்த ஒரு தலைவரை பற்றி பண்ணுறதோ ஒரு அரசியல்வாதி பண்ணுறதோ வந்துட்டு கூட நம்ம ஏதோ ஒரு கதைகள் வச்சு ஒரு கற்பனையாக கூட கொண்டு போயிடலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு பண்ணுறது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கு? இல்லை, அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவ்வளோ சுலபத்தில் வந்து ஏன்னா அவர் பதவியில் இருக்கிறவர், ஆளுங்கட்சி, பவர்ஃபுல்லான ஒரு பர்சனு. அவர் வந்து இந்த மாவீரன் சொல்லிப்பாங்க இல்லையா, மாவீரன் ஜேபிஆர் மாவீரன் அப்படின்ட்டு, அப்படி ஒரு மாவீரன் தான் வரும் அவங்க ஏரியா. அதனால் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து படமாக எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அவரை அவ்வளோ சுலபத்தில் வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி காட்சிகளை வைக்க மாட்டாங்க. ஓகே, அது ஒரு ஒரு என்ன சொல் எதேச்சியாக வந்து என்ன அப்படி அமைஞ்ச மாதிரி நமக்கு இப்போ தெரியலாம். பட் படமாக பார்க்கும்போது நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு வேலை ஏதாவது பண்ணாங்கன்னா சேகர் பாபு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால் அதை செய்ய மாட்டாங்க.